வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு வத்த குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வத்த குழம்பு வந்து எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் வத்த குழம்பு வந்து பண்ண சொன்னேன். ஆல்ரெடி வத்த குழம்பு வீடியோ போட்டோம். இது வந்து யூடியூப்பில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வத்த குழம்பு இருக்கான்னு தேடி பார்த்ததில் கல்யாண வத்த குழம்பு, இதுக்கு பேரே கல்யாண வத்த குழம்பு. நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்க்கவே அவ்வளோ நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி செம்மையாக இருக்குது. எனக்கு நாக்கில் எச்சி ஊறுது. ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா, வத்த குழம்புனாலே எனக்கு வந்து அப்பளம் எனக்கு இருக்கணும். அப்புறம் மொறுன்னு உளுந்த வடை, ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பாவக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல், அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், அவிச்ச முட்டை, ஆம்லேட்டு. இன்றைக்கி இலை ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இலையும் நல்லா அகலமாக பெருசாக இருக்குது. சரி, ஓகே, வாங்க சாப்பிடலாம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுனாங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சிருக்கலாமா? பரட்டிகிட்டே சாப்பிடலாம். ரெண்டுனால பசங்க உருட்டுறாங்க. இதில் அந்த மிளகா போடலையா? மோர் மிளகா போடலையா? அதே மாதிரி அப்படியே சொல்லிட்டேன். குழம்பு அட்டகாசமாக இருக்குது. பக்கல் ஒன்று அடிச்சு நான் ஸ்டார்டிங்கில் இனிப்பு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். இனிப்பு பிடிக்காது எனக்கு. இனிப்பு எவ்வளோ இனிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பு பிடிக்காத ஆள் யார் இருக்கா? அது குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆர்வத்தில் மறந்துடாத. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லேயே கேசரி அப்படியே சூப்பராக இருக்கும், கிண்டி தருவாங்க சுட சுட. அதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம், நாள் இல்லை, டெய்லி கேசரி. அப்போ 3 ரூபா நினைக்கிறேன் கேசரி. இவ்வளோ தான் வைக்கிறாங்க, 12 ரூபா. இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இந்த வத்தல் நல்லா இருக்காது. சூப்பர் மார்க்கெட்ல அவங்களே சொல்றாங்க பாரு அந்த தாத்தாவே கடிசா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீ போட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்ல 10 ரேஜ். ஏன் இதுக்கு மேலே போட்டு வந்து சாப்பிடல? ஏன் பஸ்லையா? அதுதான் அது வாங்காதான். நான் தான் பிஸ்கட் சாப்பிட்டேன் அப்படின்னா. அதுதான் உனக்கு பிஸ்கட் கொடுக்கூடாது. இத்தனை வெரைட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா புண்ணியம் பண்ணியிருக்கேன் போன ஜென்மத்தில். சமையல் சாதம் கைகறிகளும் பிரமாதம் இல்லையா? வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு சிம்பிளாக நானே சமைச்சு நானே வீடியோ போடுவேன். அப்போ அந்த பாட்டெல்லாம் நல்லா பாடிட்டு உட்காந்து சாப்பிடுவேன் பைத்தியம் மாதிரி. இப்போ அந்த காய்கறிகளுக்கோ சாப்பாட்டுக்கு இப்போ போட்டால் நல்லா சூட் ஆகும் அந்த பாட்டு. இனிமேல் அந்த பாட்டு பாடலாம் சரியா? ஸ்டார்டிங்கில் பாடி சாப்பிடணும். எவ்வளோ ஆச்சு? தயிரா? அது இன்னும் கொஞ்சம் இது ட்ரையாக வச்சுருக்கேன். இன்னும் தண்ணியாக வச்சுருந்தேன்னா சூப்பராக சாப்பிட்டேன். அப்படியே அதுக்கு இவ்வளோ கெட்டியாக இல்லை, ரொம்ப நீங்கள் கெட்டியாக இருக்க வச்சுருக்க. அது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். காரம் கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நேரம் அள்ளி விளாசிட்டு போயிட்டே இருந்துருக்கும். முழுங்க முடியும் இவ்வளோ இருக்க. அது வத்தெல்லாம் மெனு பண்ணி சாப்பிட்ணும். சுண்டக்கான்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு.
இந்த வெயில் டைமுக்கு இந்த பூசணிக்காய் தண்ணி பழக்கம் அதெல்லாம் நல்லா சாப்பிடணும். தண்ணி பழம் ஜூஸ் போடணும். எனக்கு அந்த ஜூஸ் போட்டுருந்தா அந்த அப்படியே சர்க்கரையை போட்டு அப்படியே சாப்பிடுது. தண்ணி பழம் சர்க்கரையே நம்ம போடக்கூடாது, அப்படியே சாப்பிடணும். பழம் நல்லா வெயில் டைம் நல்லா சாப்பிடணும். வெயில் ரொம்ப இருக்கு, தாங்க முடியல. ஆனால் சென்னைக்கு இங்கே எவ்வளோ மேலே நினைக்கிறேன் நான் அந்த வீட்டுக்கு தான். ஒரு வருஷம் நம்ம அங்கே தான் இருப்போம் இந்த வெயிலுக்குலாம். தண்ணி எடுத்து கூட ஊற்றிட்டு தூங்காம எப்போ நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஓட்டி வீட்டு இருந்துச்சுன்னா இங்கேயும் வைக்கதான் இருக்கும். அதை வைக்கலாம்னு தப்பிச்சிருக்கோம் நம்ம. என்னாச்சு? என்னாச்சு அப்படிங்கிற மெனு சாப்பிடணும்ல. ஐயா நீ வெல்லுறத பார்த்தாலே என்ன கல்லுக்கு கடிச்சு போச்சா இன்னும் தெரியல. அந்த மாதிரி ஸ்டைலா வாய் வச்சுக்கு வெல்லுறியே. இருக்கு 1 2 3. எண்ணெயெல்லாம் காட்டாத. நீ என்ன சொன்ன? ஒரு பேருக்கு கூட இல்லைங்க. சட்னி இல்லைல்ல அது. சட்னி வேற செய்யலாம். உளுந்தோட நல்லா சூப்பராக சாப்பிட்டா செய்ய கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி வரணும் வராது. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கல்யாண வத்த குழம்பு. இதே மாதிரி நீங்களும் யூடியூப்பில் தேடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. ஏன் சாமி கும்பிட்டியா? சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் வந்து டெய்லி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதான் சாப்பிட்டு தான் போவேன். இருந்தாலும் வீடியோவிலேருந்து டெய்லி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இலை போட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி வீடியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நான் வந்து முடிவெடுக்கலை. நான் வந்து சமைக்க முடியுமா, டெய்லி ஒரு நாள் சமைச்சு தர முடியுமான்னு கேட்டேன். ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டெய்லி வீடியோ வரும்னு நம்புகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.